பிரதமர் மோடி தனது பிறந்தநாளான இன்று தன்னுடைய தாயாரை நினைவு கூர்ந்தார். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி ஒடிசா மாநிலத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். குறிப்பாக பிரதமர் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளின் இல்லங்களுக்கு மோடி சென்றார். அப்போது மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பழங்குடியின பெண்கள் அவருக்கு பாயாசம் வழங்கினர். இதன் பின்னர் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தனது தாயார் தனக்கு வெள்ளம் ஊட்டி விடுவார் என கூறினார். தற்போது தனது தாயார் உயிரோடு இல்லாத நிலையில் பழங்குடியின பெண்கள் தனக்கு இனிப்பு வழங்கியதாக அவர் தெரிவித்தார். நெல்லையில் பாஜகவினர் ஊர்வலமாக சென்று நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை மாட்டி வைத்து அவருக்கு வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிரதமரின் படம் இல்லாமல் இருந்ததை பாஜகவினர் பலமுறை சுட்டிக்காட்டியும் ரயில்வே நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் பிரதமரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது புகைப்படத்தை பாஜகவினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நெல்லை ரயில் நிலையத்தில் மாட்டி வைத்து அவருக்கு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு ராம்நகர் பகுதியில் பாஜக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். ஆனால் உடலில் இரத்தத்தில் அளவு குறைவாக இருப்பதால் தாம் இரத்த தானம் செய்ய இயலாது என மருத்துவர் கூறியதால் அவர் இரத்த தானம் செய்யவில்லை. பெரியாரின் 146வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை பெரியார் திடலில் விடுதலை மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. திராவிட இயக்க தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் மலரை வெளியிட திராவிட கழக துணைத் தலைவர் கலி பூகுன்றன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். விழாவில் பேசிய சுப வீரபாண்டியன், அரசியலில் மட்டும் எதிர்த்து நிற்கிறோம், பகைமை இல்லை என்றும் அதனால் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்று கூறினார். பன்னா கிரீம் இருக்கணும், பைக்னா ஹெல்மெட் இருக்கணும் என தஞ்சையை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நூதன ஹெல்மெட் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பெட்ரோல் போட வந்த 50 டூ வீலர் வாகன ஓட்டிகளுக்கு கிரீம் பன்னுடன் 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. கோடையில் கருப்பு அங்கி அணிவதில் இருந்த வழக்கறிஞர்களுக்கு விலக்கு அளிக்க கோரிய பொதுநல மனுவை விசாரிக்க ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. குறிப்பாக ஷார்ட்ஸ், டி-ஷர்ட் அணிந்து கொண்டு வழக்கறிஞர்கள் வாதாட முடியாது என கூறிய நீதிபதிகள் ஆடை கட்டுப்பாடு குறித்து அந்தந்த மாநில பார் கவுன்சிலர்கள் முடிவு எடுக்கலாம் என தெரிவித்தனர். கேரள மாநிலம் வைக்கத்தில் அமைந்துள்ள பெரியார் நினைவிடத்தில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வைக்கத்தில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் சாம்புவேல் மற்றும் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். தனக்கு எதிரான லஞ்ச வழக்கை ரத்து செய்ய கோரி வருவாய் ஆய்வாளர் நாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். நாகராஜனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்கு 5 நாட்கள் முன் அதே குற்ற எண்ணில் அதே புலன் விசாரணை அதிகாரி வேறொரு நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி அந்த வழக்கு தொடர்பான முதல் அறிக்கை நாகராஜன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சசிலேகாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு தொடர்பான கவுன்சிலிங் முறையற்ற விதத்தில் நடந்ததாகவும் இதில் பாதிக்கப்பட்ட தனது மகளுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி 2017இல் அருணகிரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற அமர்வு மனுதாரர் மற்றும் மனுதாரரது மகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்காக மருத்துவக் கல்வி இயக்குநருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமாக விதித்து உத்தரவிட்டுள்ளது. சிவகாசியில் பிரதமர் நரேந்திர மோடியின் சூரிய ஒளி ஓவியம் வரைந்து இளைஞர் ஒருவர் ரசித்துள்ளார். சூரிய ஒளி வெப்பத்தில் இருந்து லென்ஸ் மூலமாக ஓவியம் தீட்டுவதில் கைதேர்ந்தவரான இவர் வரைந்துள்ள ஓவியம் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. தந்தி தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் குடிநீர் குழாய் சீரமைக்க தோண்டிய பள்ளம் மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 10 அடி பள்ளம் அடைக்கப்பட்டதால் வாகன நெரிசல் இனி ஏற்படாது என நம்பப்படுகிறது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் தங்கியிருந்த வேலு என்பவர் நேற்று இரவு தனது மனைவி சுமதியுடன் மது அருந்திய போது இவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த வேலு மரம் வெட்டும் கத்தியால் சுமதியின் தலையை வெட்டியதால் பலத்த காயமடைந்த சுமதி சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் போலீசார் வேலுவை கைது செய்தனர். சுமதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்கள் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பெண் சக்தியே தேசத்தின் வளர்ச்சி எனும் தலைப்பில் சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தின் சார்பில் சாதனை பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய மத்திய அமைச்சர், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, சுகன்யா சம்ருதி உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் பெண்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வடகொலப்பாக்கத்தில் கிரிக்கெட் விளையாடிய நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் வடகொலப்பாக்கத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டார். அப்போது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கேடிசி நகரில் வீட்டில் கதவை உடைத்து நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்மல்ராஜ் மற்றும் சலோமியா என்ற தம்பதியின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 34 கிராம் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் மருத்துவர்கள் இரவு பணி செய்யக்கூடாது என கூற முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. அப்போது பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பு கருதி இரவு பணியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியதாக மேற்கு வங்க அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பெண்கள் சம வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ள சூழலில் இரவு பணியை செய்வதை தவிர்க்குமாறு பெண் மருத்துவர்களுக்கு மேற்கு வங்க அரசு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் கூறினர். இது போன்ற உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சிபிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மிகவும் கவலையளிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் பறிமுதல் செய்தவற்றுக்கும் குற்றச்சம்பவ மாதிரி வரைபடத்திற்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரரின் குற்றச்சாட்டுகளை விட சிபிஐ அறிக்கையில் தெரிவித்திருக்கும் விஷயங்கள் மிகவும் கவலையளிக்கும் விதமாக உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை விவகாரத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலக உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் இது அரசியல் மேடை அல்ல என்றும் அரசியல்வாதி குறித்து நினைப்பதையெல்லாம் விசாரிக்கும் இடமும் அல்ல என்றும் எச்சரித்தனர். இதைத் தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை பாஜக ஆளும் மாநில அரசுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கும் விவகாரம் தொடர்புடைய மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இன்று நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்க மாநில அரசுகளுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த உத்தரவு நீர்நிலை உள்ளிட்ட அரசு இடங்களின் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.